எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரகுரு காலேஜுங்க. குமரகுரு காலேஜோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன சார் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த வருஷம் நீங்கள் என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன ரேஞ்சில் க்ளோசிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு இது போர்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட், ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே முக்கியங்க சார். ஓகேங்களா? இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2712. ஓகேங்களா? குமரகுரு காலேஜில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐடிஎஸ் கோர்ஸ் பார்த்தலாம். ஏடிஎஸ் வந்து ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் வந்து ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. இது ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான சீட்ஸும் வந்து ஃபில் ஆகும். நீங்க எந்த கம்யூனிட்டில பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அங்கே சீட் ஃபில் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்க்கு லாஸ்ட் இயர் 194.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 193.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 192, எம்பிசி 191.5. இந்த வருஷம் இந்த கம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி பொறுத்த வரைக்கும் எது சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் ஒரு 192 அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். இந்த வருஷம் கேரண்டியா சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 192 கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா. ஓகேங்களா? 192க்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சாய்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 177.5, அந்த எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 172லயும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா 175க்கு மேல, 170க்கு மேல இருந்தீங்கன்னா தாராளமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே முக்கியமா கோயம்புத்தூர் சைட்ல சில காலேஜஸ்ல தான் இருக்கு. அதுல இது ஒரு முக்கியமான காலேஜ். ஓப்பன் கேட்டகரி 188லயும், பிசி பாத்தீங்க அப்படின்னா 183.5, அண்ட் பிசிஎம் 173.5, அண்ட் எம்பிசி 176.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய எக்ஸாக்டா ஒரு 175க்கு மேல இருந்தீங்க, 175க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருக்குனாவே சேஃபஸ்ட் கட் ஆஃப் தான். ஓகேங்களா? அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 163.5, எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 164, அண்ட் எஸ்டி 155 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரியில 183லயும், அடுத்தது பிசியில பாத்தீங்கன்னா 180.5, பிசிஎம் பாத்தீங்க அப்படின்னா 178, எம்பிசி 179. அப்போ சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து 178 வந்து இருந்தாவே உங்களுக்கு கண்டிப்பா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இங்க கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சிரும் இந்த 3 கம்யூனிட்டிக்கும். ஓகேங்களா? அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 166.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க சீட் எடுக்கல, சீட்டு வந்து கிடைக்கல, அவங்களுக்கு யாரும் ஃபில் பண்ணல. அடுத்தது பயோ டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 189, பிசி 186.5, பிசிஎம் 180, அண்ட் எம்பிசி 182 இந்த 0.5 இந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடியது வந்து ஆக்சுவலா ஒரு 183, 84 இந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும், 100% கிடைக்கும். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 160க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்னா 165 மேல இருந்தாவே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது சிவில் இன்ஜினியரிங். சிவில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 175க்கு மேல இருக்கணும். 175 வந்து சேஃப் கட் ஆஃப். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 165லயும், எஸ்சிஐக்கு 158.5லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கோர்ஸுங்க. இந்த கோர்ஸுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க வந்து குமரகுரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் இருக்கணும்? இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி 3 கம்யூனிட்டிக்கும் சேர்த்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 192 தான் நான் சொல்லுவேன். 192 இருந்ததுன்னா தாராளமா உங்களுக்கு இங்கே சீட் கிடைக்கும். 192 கட் ஆஃப். ஓகேங்களா? அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 179, எஸ்சிஏ 171, எஸ்டி 173.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது இசி டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 194.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பிசில 194, அண்ட் எம்பிசி, பிசிஎம் 191.5, அண்ட் எம்பிசி 192.5. அப்போ சேஃப் கட் ஆஃப் இந்த வருஷம் 192 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 178, 165, 167 அப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 192 கட் ஆஃப்ல ஓப்பன் கேட்டகரி. பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க தாராளமா 190ங்க, 190 கட் ஆஃப் இருந்தீங்கன்னா நீங்க ட்ரிபிள் வந்து இங்க எடுக்கலாம், குமரகுருல சீட் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒரு சில காலேஜஸ்ல கொடுக்குறாங்க, அதுல குமரகுரு ஒண்ணு. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா 186 வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த வருஷம்.
இந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னா இஐஇ கோர்ஸ் வந்து தாராளமாக கிடைக்கும் இந்த குமரகுரு காலேஜில். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 164.5 145லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜி இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 168 வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த வருஷம். சரிங்களா, இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐடி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ல ஓப்பன் கேட்டகரி 194 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 193.5 191.5 பிசிஎம் எம்பிசிக்கு 191.5 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா 192 இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இங்க இந்த வருஷம் சீட்ஸ் கிடைக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்? ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு குமரகுரு காலேஜில் 192 இருந்தீங்கன்னா கேரண்டியா இந்த வருஷம் சீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 175க்கு மேல இருந்தீங்கன்னா 100% வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180 கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா. மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃப் கட் ஆஃப் என்ன மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா 185ங்கிறது இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப். ஓகேங்களா. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 161 அண்ட் எஸ்சிஏக்கு 179 வந்து லாஸ்ட் இயர் எடுத்த கட் ஆஃப். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குங்க. இந்த காலேஜ்ல டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃபஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே இருந்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப். ஓகேங்களா. இதான் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃபுங்க. இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. வேற எந்த காலேஜோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த காலேஜ் பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.